ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த்தி தமிழன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆப்பிள் பை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், கொஞ்சமாக பட்டை, இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு 2 ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பட்டரில் கிளறி விட்டுட்டு சுகர் 3 டேபிள் ஸ்பூன் சீனி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அந்த சீனி மெல்ட் ஆகும், அந்த ஆப்பிள்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். இந்த மாதிரி இந்த தண்ணியிலே அது வேகணும். நல்லா சுண்ட வர அளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி ஒரு சேர்கிற அளவுக்கு அதை குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த ஃபில்லிங்கை ஒரு இதில் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஃபில்லிங் ரெடி. இப்போ மாவு 400 கிராம் மைதா, அதில் கொஞ்சமாக உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் குழிவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃபில்லிங் அதில் வச்சு ஃபில் பண்ண முடியும். பிளேனாக ஒரு இதை ரவுண்டாக உருட்டி அந்த மாவை ஃபஸ்ட்டு கீழ் லேயருக்கு போட்டுக்கோங்க. அப்புறமா அது ஃபில்லிங், அந்த ஆப்பிள் ஃபில்லிங் இருக்குல்ல, அதை அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது அதில் கிடக்கிற பட்டையை எடுத்து வெளியே போட்டுருங்க. ஃப்ளேவருக்காக தான் அதை போட்டோம், அதை எடுத்துருங்க. மேலே மூடுறதுக்கு டோ நம்ம அப்படியே பண்ணாமல் கொஞ்சம் வேறு மாதிரி செய்ய போகிறோம். இந்த மாதிரி மாவை ஃபுல்லாக பெருசாக வளர்த்து வச்சுட்டு கோடு கோடாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மூணு ஸ்ட்ரிப் போல் வச்சு ஒரு சைடை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த பக்கம் திருப்பி 1ஆவதையும் 3ஆவதையும் எடுத்துட்டு நடுவில் போட்டுக்கோங்க. நடுவில் ஒரு ஸ்ட்ரிப் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த 1ஆவதையும் 3ஆவதையும் பழையபடி வச்சுட்டு அடுத்ததுக்கு 2ஆவது எடுத்து பின்னாடி வச்சு போடுங்க. அந்த மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஃபில் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ மேலே உள்ள லேயர் ரெடி ஆயிரும். சேம் ப்ராசஸே திரும்ப திரும்ப செஞ்சு அதை ஃபுல்லாக இந்த கூடெல்லாம் பின்னுவாங்களா, அந்த மாதிரி பின்னி எடுத்துக்கோங்க. அப்புறமா அந்த எட்ஜஸ் மீதி இருக்கிற பக்கத்தெல்லாம் கட் பண்ணி அதை லெவல் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே குக்கரில் வச்சு குக் பண்ணலாம். அவனில் வைக்கிறாருந்தா சில்வர் இது வைக்க முடியாது. அதனால் நான் ஒரு அலுமினியம் ஃபாயிலுக்கு மாற்றி அதுக்கு மேலே மெல்டட் பட்டர், முட்டை மேலே பீட் பண்ணி அதை அப்ளை பண்ணலாம். வெஜிடேரியனாக இருந்தால் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக ப்ரௌன் சுகர், இதை 200 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு 45 மினிட்ஸ் அவனில் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட ஆப்பிள் பை ரெசிபி ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்க ஆப்பிள் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.